கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். தேவாலயத்தில் ஆராதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த கிறிஸ்தவர்களை திடீரென்று நுழைந்த தீவிரவாதிகள் மிக கடுமையாக தாக்கி அதில் 160க்கும் மேற்பட்ட மக்களை கடத்திட்டு சென்றிருக்கிறாங்க. நைஜீரியாவில் இப்படிப்பட்ட ஒரு மிக கொடூரமான சம்பவம் நடைபெற்றிருக்கு. அவர்களை மீட்க வேண்டும் என்று அங்குள்ள காவல்துறை மற்றும் அரசாங்கம் முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. இந்த செய்திகள் தற்போது வெளியாகி உலகளவிலிருந்து நைஜீரியா மக்கள், கடத்தப்பட்ட மக்கள் மீட்கப்படணும் என்று ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. அந்த செய்தியை நம்மளாலும் பார்க்க முடிந்தது. முதலில் இது ஒரு தவறான செய்தி அப்படின்னு அங்குள்ள காவல்துறை மறுத்திருந்தாங்க. ஆனால் இப்போது காவல்துறையும் இது சரியான செய்தி தான், அநேக மக்கள் கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களுமே அந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஸோ இதற்காக நம்ம ஜெபிப்போம். மேலும் பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கு. என்ன நடந்திருக்கு நைஜீரியாவில், அதை பற்றி இந்த வீடியோவில் மிக விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நைஜீரியான்னு சொன்னாலே கடந்த சில மாதங்கள்னு சொல்ல முடியாது, கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்தவர்கள் எந்த அளவிற்கு அடக்குமுறைக்குள்ளாக்கப்படுறாங்க, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அந்த தாக்குதல்கள், காரணமே இல்லாமல் கிறிஸ்தவ தெருக்குள்ள நுழைஞ்சு அங்குள்ள மக்களை படுகொலை பண்றது, அது மட்டும் இல்லாமல் தேவாலயத்திற்குள் நுழைந்து அங்குள்ள மக்களையும் படுகொலை பண்றது, இப்படி என்று அங்குள்ள தீவிரவாத அமைப்பை சார்ந்த மக்கள் மிக கொடூரமான காரியங்கள்ல ஈடுபட்டு வரதை நம்மளால பார்க்க முடிந்தது. நம்முடைய சேனல்ல கூட நைஜீரிய மக்களுக்காக அநேக ஜெப குறிப்புகள் நம்ம வெளியிட்டிருந்தோம். அங்குள்ள காட்சிகள், அங்கு ஒரு ஊரை திரண்டு நின்று மக்களை அடக்கம் செய்யும் காட்சிகள் எல்லாம் வெளியிட்டு நைஜீரிய கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம கேட்டிருந்தோம். அநேக மக்கள் அதை பார்த்து ஜெபங்களை ஏறெடுத்தீர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த நைஜீரியாவில் தற்போது ஒரு மிக அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றிருக்கு. அதாவது நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியான கடுனா, இந்த கடுனா மாநிலத்தில் அநேக கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கு. மக்கள் வழக்கமாக ஆராதிப்பது வழக்கம். இப்படிப்பட்ட மக்களையும் அங்குள்ள தீவிரவாதிகள் படுகொலை பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலையும் அந்த மக்கள் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக தேவாலயத்தில் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவாலயத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. இந்த டைம்ல திடீரென்று மிகப்பெரிய ஆயுதங்களுடன் அங்கு நுழைந்த தீவிரவாதிகள் தேவாலயத்திற்குள்ளாக நுழைந்து தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்தினதோடு மட்டுமல்லாமல் அங்குள்ள மக்களை கடத்திட்டு போறாங்க. கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட மக்களை கடத்திட்டு போயிருக்கிறாங்க. இதில் ஒரு சில மக்கள் தப்பி வந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது 168 பேர் அந்த தீவிரவாதிகளிடம் இருக்கிறாங்க, பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கு. அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே கதறக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறாங்க. இது குறித்து அநேக நியூஸ் சேனல்கள், அங்க உள்ள மீடியாஸ் கூட இப்படி நைஜீரியாவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு கொடூரம், மனிதர்களை தீவிரவாதிகள் கடத்தி சென்றிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நியூஸ்களை அநேக மீடியாக்கள் வெளியிட்டாங்க. ஆனால் அங்கே உள்ள காவல்துறை ஆரம்பத்தில் இந்த தகவலை மறுத்தாங்க. இப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை, மக்களை பயமுறுத்துறாங்க அப்படிப்பட்ட தகவல்களை எல்லாம் அவங்க சொன்னாங்க. இதற்கு அங்குள்ள மக்கள் அநேக பேர் எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. குறிப்பாக கடுனா மாநிலத்தின் போலீஸ் கமிஷனராக இருக்கும் முகமது ரபியூ என்று சொல்லப்படுகிறவர் இதனை மறுத்திருந்தார். இப்படி தேவாலயத்தில் தாக்குதல் ஒன்றுமே நடைபெறல, இதெல்லாமே வதந்திகள் அப்படின்னு முதல்ல மறுத்திருந்தார். இதனால மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஒரு முரண்பாடு, ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. மனித உரிமை அமைப்பான அமென்ஸ்டி இன்டர்நேஷனல் இவங்க காவல்துறையை கண்டிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மனித உரிமை அமைப்பு. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்த பிறகு கூட நீங்க அது இல்லைன்னு ஆரம்பத்தில் மறுத்திருக்கீங்க, ஸோ இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு காவல்துறையினருக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தற்போது நைஜீரியா போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியம் நைஜீரியாவில் நடந்திருக்கிறது, இதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வரோம். ஆரம்பத்தில் மக்கள் பதட்டப்படக்கூடாது என்பதற்காகவே ஒரு சில தகவல்களை காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கு. அரசாங்கம், காவல்துறை இதெல்லாமே தீவிரமாக மக்களை மீட்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு வராங்க அப்படின்னு அவங்க அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு நைஜீரியாவில் போகோ ஹராம், ஃபுலானி மிலிட்டன்ஸ், ISWAP என்ற தீவிரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருது. ஸோ இவங்க தான் இந்த கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் நாங்கள் தான் இதை பண்ணோம் அப்படின்னு
பொறுப்பேற்கல. ஆனால் அங்க உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இவங்களை தவிர அங்க வேற யாருமே இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. கிறிஸ்தவர்களை படுகொலை பண்ணணும், கிறிஸ்தவர்களை கடத்தணும் என்றால் இந்த 3 அமைப்புகள், இவங்களுக்கு துணையாக இருக்கிற ஒரு சில அமைப்புகள் இவங்க தான் பண்ணுவாங்க, வேற யாருமே கிடையாது. இவங்க தான் இதை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இப்படி அந்த பகுதியில் கிறிஸ்தவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனேயுமே அங்க உள்ள ஒரு சில கிறிஸ்தவ அமைப்புகள், குறிப்பாக கிறிஸ்டியன் சாலிடரி வேர்ல்டு வைட் நைஜீரியா CSWN என்ற அமைப்பு, அவங்க இந்த தாக்குதல் நடைபெற்ற இடத்தை நாங்கள் பார்வையிடணும் அப்படின்னு அந்த இடத்திற்கு செல்லும் போது அங்க உள்ள காவல்துறையினர் நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு அவங்கள தடுத்துட்டாங்க. ஸோ அநேக குற்றச்சாட்டுகள் அங்க உள்ள காவல்துறை மீதே வைக்கப்படுது. ஸோ ஏன்னா நைஜீரியாவில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்று வருது. ஸோ வேண்டுமென்றே கிறிஸ்தவர்களை இவங்க இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஈடுபடுத்துறாங்களா, இதற்கு காவல்துறையினரும் உடந்தையாக இருக்கிறார்களா? ஏனென்றால் ஆரம்ப கட்டத்திலே தவறான செய்திகளை காவல்துறை பரப்புகிறது, இப்படிப்பட்ட காயங்கள் இல்லைன்னு சொல்லுது. இப்போ கிறிஸ்தவ அமைப்புகள் நாங்கள் அந்த இடத்தை போய் பார்வையிடணும் அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்கள தடுத்திருக்காங்க. ஸோ இந்த காரியங்கள் ஒரு சில சந்தேகங்களை அங்கே ஏற்படுத்தி இருக்கு. நைஜீரியாவில் உள்ள ஒரு சில காவல்துறையினர் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்களோ என்ற கேள்விகளும் தற்போது எழும்பிக் கொண்டு வருகிறது. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை தங்களின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் நைஜீரியாவில் வாழும் கிறிஸ்தவர்கள் பலவிதமான கொடுமைகளை அனுபவித்து வராங்க. இப்படி இருக்கிற டைம்ல இந்த விஷயங்கள், இந்த கடத்தல் விஷயங்களும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பாக கடந்த டிசம்பர் 25 ஒரு சில தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்களின் தலைமையில் அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தியது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தற்போது மீண்டும் இந்த தீவிரவாதிகளின் ஆதிக்கம் அங்க படிப்படியாக வளர ஆரம்பிக்கிறது. கண்டிப்பாக அமெரிக்கா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு உலக அளவில் இருந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யணும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. கண்டிப்பாக உலக நாடுகள் நைஜீரியா பக்கம் திரும்பணும், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் அநீதிகளை அவங்க பார்க்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையில நம்முடைய நைஜீரியாவில் வாழும் நம்முடைய சகோதரர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவ்வளோ கொடுமைகளை அவங்க பார்த்துட்டாங்க. சில நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. சொந்த கணவனாரை வெட்டி கொள்வது, மனைவியை வெட்டி கொள்வது, கையை வெட்டி துண்டாக்குறது, குழந்தைகளை கண்முன்பாக கொலை செய்வது, இது எல்லாமே அங்குள்ள தீவிரவாதிகள் சாதாரணமாக செஞ்சுட்டு வராங்க. மிகவும் வேதனைக்குரிய காரியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில கூட அந்த மக்கள் தேவனை விட்டு விடாமல் தேவனுக்காக நிற்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில கூட அவங்க தேவாலயத்தில் போய் ஆராதிக்கிறாங்க. ஆனால் அப்படி ஆராதிக்கிற மக்களை இந்த தீவிரவாதிகள் கடத்திட்டு போயிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, என்ன நடக்குது அப்படிப்பட்ட தகவல்கள் ஒன்றுமே இல்லை. உறவினர்கள், அங்குள்ள மக்கள் எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. இவர்கள் எப்படியாவது காப்பாற்றப்படணும்னு எல்லாருமே ஜெபம் செய்கிறாங்க. உலகளவிலிருந்து ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. நம்மளும் இந்த தகவல் நமக்கு தெரிந்ததினால் கண்டிப்பாக இதற்காக ஜெபம் செய்வோம். அங்குள்ள மக்கள் மீட்கப்படணும், யாருக்கும் எந்த ஒரு சேதமும் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு நைஜீரியா தேசத்தில் உறுதிப்படுத்தப்படணும். தேவ பாதுகாப்பு அங்குள்ள மக்களுக்கு உண்டாகணும். அதற்காக நம்ம ஜெபம் செய்வோம். நம்மளால வேற ஒன்றுமே செய்ய முடியாது. ஜெபிப்போம். நிச்சயம் நைஜீரியாவில் ஒரு மாற்றம் வரும். தினமும் நம்முடைய ஜெபத்தில் நைஜீரியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள், அது மட்டுமல்லாமல் உலகளவில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாரின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இந்த தகவலை பார்த்து நம்முடைய நைஜீரியா சகோதரர்களுக்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.